இல்லை சார்? ஆமாவா? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இவருக்கு கொடுக்கலாம். அப்புறம் அந்த கவுன், அமெரிக்கன் கவுன், அவங்களும் ட்ரை பண்ணாங்க, இவங்களும் ட்ரை பண்ணாங்க. சார் வந்து நல்லா வேடிக்கை பார்த்தாரு, நல்லா கமெண்ட் அடிச்சுட்டு எல்லாரையும் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. உங்களோட வந்து கிரியேட்டிவாக இருந்தது, இவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பேருக்கு நம்ம வந்து ப்ரைஸஸ் கொடுக்கலாம். இந்த 4 பேருக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறது இந்த 2 பேர். ஓகேவா? எங்கே வாங்க, எங்கே வாங்க. தேங்க்ஸ். இப்போ நிஜமாவே எல்லாருக்கும் கை தட்டுங்க. ஒரு நிமிஷம். இது வந்து உங்களுக்காக உங்க அப்பா அம்மா வந்து விளையாட போறாங்க. இது வரைக்கும் இந்த எந்த கேம்ஸ்லயும் கலந்துக்காத ஒரு 5 ஜோடி வாங்கல. ஏன்னா நான் உங்களுக்கு நம்ம டூத் பிக் ஒன்று கொடுப்போம். சரியா? நீங்க இந்த டூத் பிக் வச்சுக்கோங்க, வாயில வச்சுக்கோங்க. ஆமா, டூத் பிக் எப்பவுமே வாயில தான் வச்சுக்கணும். ரொம்ப நாள் பழக்கம் அப்படிதான் சார். நீ இதை வச்சுக்கோ, இங்கே நில்லு. சரியா? இப்போ என்னன்னா, நாம கேடிஎஸ் 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டூத் பிக்கால திராட்சை பழத்தை குத்தி கொண்டு போய் அவங்க ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுவார். நம்ம அதுக்காக தான் இந்த போட்டியை நடத்துகிறோம், வேற எதுக்கும் கிடையாது. ஆமா. சார் இல்லை சார், யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுதுல, அது முக்கியம் சார். நம்பர் அதே நபர். நம்பர் அண்ட் மெம்பர் ரொம்ப முக்கியம் சார். ஓகே சார். கேடிஎஸ் 1 2 3 ஸ்டார்ட். அப்படி இல்ல, வாயில வச்சுக்கோங்க. 1. ஐயோ, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. இது அந்த வெடிலா கபடிக்குள்ள வர பரோட்டா கதை மாதிரி ஆயிடுச்சு, கையிலே வச்சிருக்காங்க. ஃபாஸ்டா சாப்பிட முடியல. ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே இது உங்களுக்கு எப்படிமா இருந்தது? ஓகே சார், நல்லதா இருந்தது. ரெண்டுமே. ஓகே, ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேம். அவர் என்ஜாய் பண்ணிருப்பாருன்னு தெரியும். அவர் என்ஜாய் பண்ணிருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? டெய்லி ஆபீஸ்ல இருந்து அது தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே சார். ஏன் சார் நாம பிசியோதெரப்பி மட்டுமா பாக்குறோம்? வேணாம், எனக்கு வேற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. ஆக்சுவலா இதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறது? எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணும். அந்த டபுள் ஷாட் அடிச்சிங்களா உங்களுக்கு? இந்தாங்க, மாட்டேன்னு சொல்லி வந்து கலந்துட்ட உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க. திராட்சை கொடுத்தாலே உங்ககிட்ட தான் வருது, இது எங்க போக போகுது? இந்தாங்க, உங்களுக்கு வந்துதாம்மா. இந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே நாம என்ன பண்ணணும் இப்போ? அடுத்ததா இதே மாதிரி ஆரஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேம். எனக்கு வந்து இங்க வாலண்டியரா ரொம்ப நேரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இங்க ஒரு என்ன கேம்னு சொல்லிடுறது. இந்த லைன் இருக்கு இல்லையா, இது இந்தியா பாகிஸ்தான் பார்டர், அது பாகிஸ்தான், இது இந்தியா. நீங்க 2 பேரும் அந்த பக்கத்தில் இருக்க சோல்ஜர்ஸ். அங்கேருந்து எவ்வளோ மெதுவாக நடந்து வர முடியுமோ அப்படியே மெதுவாக இந்த பக்கம் நடந்து வாங்க. உங்களுக்கு எந்த பக்கம்லாம் போகணும்னு தோணுதோ அந்த மாதிரி நடந்து வாங்க. நான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ கோ டு யுவர். இங்கே யார் ஸ்கூல் டீச்சர் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே, பெஞ்ச் மேலே நிற்கிறீங்க. இல்லை, நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த லைன் கிட்ட நீங்கள் மெதுவாக நடந்து வரணும். இந்திரா எங்கே இருக்காங்க? அவங்க அந்த பசங்களெல்லாம் கொஞ்சம் மிரட்டுவாங்களாம். ஓ, நீங்கள் டீச்சரா? இந்திரா டீச்சர் வராங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கலாம். நடந்து மெதுவாக வரலாம், எவ்வளோ மெதுவாக வர முடியுமோ வரலாம். இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர். நான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு சோல்ஜர் வந்து பார்த்துட்டு
தூரக்கே 2 டேங்க் ஒன்று வருது பாகிஸ்தான் சைட்லேருந்து திடீர்னு ஏதோ ஒரு இன்வேஷன் அப்படின்ட்டு நேராக கடன் போயிட்டு அவரோட சார்ஜென்ட்டை கூப்பிட்றாரு. சார்ஜென்ட் நீங்கள் பாருங்கள், அங்கே நான் பார்க்குறேன் தூரக்கு 2 டேங்க் ஒன்று வந்துட்டு இருக்கு, அது நம்ம பார்டரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இமீடியட்டாக இப்போ நேராக இங்கேருந்து வாகா பார்டர் நடந்துட்டு இருக்கு, அமிர்த்சர் போகிறேன், அங்கே போய் நம்ம டிசைட் பண்ணிட்டு நான் அங்கே இருக்க நம்மளோட சுப்பீரியரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜீப் ஒன்று எடுத்துக்கிறார். அந்த ஆர்மி ஜீப்பில் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போகிற வழியிலலாம் ஏதோ 2-3 பேரை அடித்து தூக்கி போட்டுட்டு, ஏன்னா இது பார்டர் டென்ஷன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ வேகமாக போய் அங்கே இருக்க ஒரு சுப்பீரியரை பார்த்து, சார் இது மாதிரி நம்ம பார்டர் கிட்டக்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்க, 2 பாகிஸ்தான் டேங்க் ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் வராங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும்னா சுப்பீரியர் என்ன பண்ண, நான் உடனே போகிறேன், டெல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணட்டும், நீங்கள் உடனே போய் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன அங்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அந்த சுப்பீரியரும் அவர் கூட கிளம்பி நேராக அங்கேருந்து அதே ஜீப்பில் அதே மாதிரி வேகமாக வர்றார். வந்து அந்த பார்டரில் நிற்கிறார். அவன் தானே சொல்கிறார், அங்கே பாருங்கள் சார், அதான் 2 டேங்க், எங்கே அங்கே பாருங்கள் சார், ஓங்கி ஒன்று வரைஞ்சாரான். இந்த ஷோக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் கையில் ஆரஞ்சையும் இன்னொருத்தர் திராட்சையும் எடுத்துகிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து என்னோட முக்கியமான வேலையில் இருந்தேன்னா டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி டேங்க்குன்னு சொல்லிட்டியே, அது யாருன்னு தெரியல அவனுக்கு அப்படின்னாங்களாம். ஏதோ நான் பொழுது போகலன்னு சொல்லி இந்த மாதிரி 2 பேரையும் வர சொன்னால் அவங்களும் இவ்வளோ நேரம் சீரியஸாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம் இனிமேல். ஆக்சுவலாக இதான் கேமோட முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக அவ்வளோ நேரமாக வந்து எனக்கு இங்கே எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வாங்க உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க, வேறு என்ன பண்ணுறது? அதுக்காக தான் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் மேடையில் இங்கே நிற்க வச்சு இந்த ஒரு கேமில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லி தேங்க்ஸ். இது ஓகேவா? என்ன பண்ணுறது, வேறு வழி. நிஜமாவே ஐ ஹேட் அ நைஸ் டைம். ஹோப் யூ என்ஜாய் தி செஷன் ஹியர். அப்படியா? எனக்கு தெரியல. தேங்க்ஸ். எனக்கு தெரியும் குட்டீஸ்க்கு ஐ டென்ட் டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டுடே, பிகாஸ் நான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் நல்லது மாதிரி பார்த்துட்டேன், அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் கேம்ஸ்லாம் போனோன்னா அவங்க குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க, அப்படி அதனால தான் இந்த கிரேப்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சது. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நன்றி. குவைத் தமிழ் சங்கத்துக்கு நன்றி. எங்கே இருந்தாலும் எல்லோரும் அமைதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல், அதுவும் உங்களோட பிரார்த்தனையாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன். தேங்க்ஸ். வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆனந்தி மேம். தேங்க் யூ வெரி மச் மிஸ்டர் சாரதி. வி ரியலி என்ஜாய்ட் யுவர் ஷோ. இப்பொழுது நமது சங்கத்தின் தலைவி திருமதி ஆனந்தி நடராஜன், துணைத் தலைவர் திரு சந்திரசேகர், செயலாளர் திரு அழகப்ப செல்வன் மற்றும் பொருளாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். 2008-2009 வருஷம் நம்ம தமிழ் சங்கத்தை நல்லபடியாக நடத்துறதுக்காக என்னையும் என்னுடைய குழுவையும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பளித்தவங்க எல்லாருக்கும் என் சார்பிலும் என்னுடைய குழுவின் சார்பிலும் எங்களது மனமார்ந்த நன்றியை நான் வந்து முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வருஷம் நாங்கள் வந்து அதாவது பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் எல்லா துறையிலையுமே எங்களால் முடிஞ்ச அளவு நம்ம மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும்னு நினச்சோம். முதல்ல பாரதி பாஸ்கர் ப்ரோக்ராம், அதில் வந்து பட்டிமன்றம் நடத்தி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்லா பேசி நல்ல வாய்ப்பு கொடுத்தது. அடுத்து கவிஞர் விஜய் வந்தார். வந்து கவிஞர்கள் அவங்களுக்கு பாட்டுக்கு பாட்டு போட்டி, ஜோடி பொருத்தம், அதெல்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தினோம். அதுக்கடுத்து குழந்தைகள் அனைவரும் ஒரு 80 குழந்தைங்களுக்கு மேலே நம்மளுடைய ஸ்டேஜில் வந்து ஏறி அவங்களுடைய திறமையெல்லாம் அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தினாங்க. அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. அதற்கு அடுத்து பொங்கல் விழாலையும் வரதராஜன் கூட்டு வந்து அவருடைய ட்ராமா, அவரோட நம்மளுடைய சங்கத்து உறுப்பினர்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிற மாதிரி நாடகம் வந்து அமைஞ்சு எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதுக்கடுத்து வந்து மகளிர், இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம சங்கத்து மகளிர்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 60க்கு மேற்பட்ட பெண்கள் முதல் முறையாக ஸ்டேஜில் ஏறி பாட்டு நடனம் அந்த மாதிரி அதை மட்டும் இல்லாமல் ட்ராமா இல்லாமல் ஸ்டேஜுக்கு வெளியிலையும் ரங்கோலி, கார்விங், குக்கிங் அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லையும் நல்ல அளவில் பங்கேற்று கொண்டு நல்ல சிறப்பாக நடத்துனாங்க. உடனே ஜென்ஸ் வந்து எங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் வந்து 2020 கிரிக்கெட் மேட்ச் வச்சு நடத்தினோம். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் ரவிக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் நல்லா நடந்து ஸோ ஜென்ஸ் சைட் லேடிஸு குழந்தைங்க எல்லாருக்கும் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அடுத்து ஏஜிஎம் அப்பவும் கொஞ்சம் கலகலான்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் சாரதி வந்து ஒரு கேம் ஷோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நடத்தி நீங்கள் எல்லாரும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இப்போது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நல்லா நடத்தி கொடுத்த என்னுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு தடவை நான் நன்றி கூறணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடத்துறதுக்கு கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் எனக்கு இருந்தது. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இப்பொழுது கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு வருடமும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் முக்கியமாக உறுதுணையாக இருந்த இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய கரவொலியால் அவங்கள வந்து ஒரு தடவை நன்றி சந்தோஷப்படுத்த மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தர் பற்றியும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் சொல்கிறதுக்காக எனக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு கேப்டன் இல்லாத ஷிப் மாதிரி எங்களுடைய இது நின்றுட்டு இருந்தப்போ கை கொடுத்தாரு வந்து செல்வன் வந்து நான் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி செஞ்சார். அவர் அதிகமாக பேச மாட்டார், சின்ன வயசுலேயே வந்து டாக் லெஸ் ஒர்க் மோர்னு பண்ண மாதிரி. ஆனால் எல்லா வேலைகளையும் உடனே சரி மேடம் நல்லா அழகாக பண்ணுவார். மெயில் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த வருஷம் சாவண்யருக்கு ஒரே ஆளாக இருந்து அதை அழகாக நல்ல முறையில் கொண்டு வந்த செல்வனுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்திரசேகர். அதாவது இங்கே விளையாட்டுத்தனமாக எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே அதாவது ரொம்ப யங்காக இருக்கிறதுனால ஆனால் நல்ல முறையில் எல்லா காரியத்தையும் செல்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பாக நீங்கள் இது மாதிரி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அதோடு மட்டும் இல்லை ட்ரெஷரர் சைடாக இருக்கட்டும் செக்ரட்டரி சைடாக இருக்கட்டும் எல்லா விதத்துலையும் நல்ல அட்வைஸ் பண்ணி நல்ல முறையில் வழி நடத்தின மிஸ்டர் சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து ட்ரெஷரர் மிஸ்டர் ராம்கி. எந்த இதாக இருந்தாலும் இல்லை மேடம் நம்மளால் செய்ய முடியும், பணம் எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது நம்ம வந்து ஸ்பான்சரில் எடுத்துக்கலாம், இதில் பண்ணிக்கலாம். ஈவன் அமெரிக்கன் ஸ்கூலில் வந்து நம்ம பொங்கல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து நீங்கள் நல்லா எல்லாம் பண்ணலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதே மாதிரி கணக்கு வழக்குகள் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்த ட்ரெஷரர் ராம்கி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இப்போ ஊரில் இல்லைனாலும் மிஸ்ஸஸ் மாலா சுந்தர் இப்போ சென்னையில் இருக்காங்க. எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரி மாதிரி இருந்து எல்லா காரியத்திலையும் கை கொடுத்து எல்லா ப்ரோக்ராமையும் நல்லபடியாக நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண மாலா சுந்தருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து ஜாயிண்ட் ட்ரெஷரர் மிஸ்டர் மூர்த்தி. எங்கள் ட்ரூப்லேயே ரொம்ப சின்னவர், ஆனால் நல்ல எதை சொன்னாலும் சரி ஒரு சின்ன தம்பிகிட்ட சொல்கிற மாதிரி அவர்கிட்ட உரிமையாக எல்லா வேலையும் செஞ்சோம். என்ன சொன்னாலும் சிரிப்போடு அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுல மூர்த்தி தான். தேங்க்யூ மூர்த்தி. அப்புறம் மிஸ்டர் தியாகராஜன். அவர் சந்திரசேகர மாதிரி தான் நல்ல அமைதியாக ஆனால் எல்லாத்தையும் பொறுப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஐடியா கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாத்துலேயும் உறுதுணையாக இருந்தார். தேங்க்யூ மிஸ்டர் தியாகராஜன். மிஸ்டர் பால். இவர் வந்து எல்லாம் இப்போது ஊர்லேருந்து பொங்கல் விழாவில் சாரீ கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் சரி நான் எடுத்துகிட்டு வரேன் மேடம் அப்படின்னு செய்யறது, ஓடி எங்கே போகிறதா இருந்தாலும் சரி எங்களை காரில் கூட்டிகிட்டு போகிறது எல்லா வேலைக்கும் வந்து பேக் போன் மாதிரி இருந்தார். தேங்க்யூ மிஸ்டர் பால். மிஸ்டர் ஜெயராமன். இந்த கமிட்டியில் வந்து அவர் இந்த சைடு எங்களுக்கு எல்லாருமே வந்து நிறைய அபோலிஃபா சைடில், அதனால இந்த சைட்லேருந்து சிட்டி சைடு அண்ட் சால்மியா சைடு ஃபுல்லாக கவர் பண்ணி எத்தனை ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்றவங்கள வந்து என்ன கேட்குறது எல்லாத்தையுமே ஒரே ஆளாக இந்த சைடாக இருந்து செஞ்சு கொடுத்த மிஸ்டர் தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஜெயராமனுக்கு நன்றி. அடுத்து மூர்த்தியை மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணு ஜோதி ராமகிருஷ்ணன். துருன்னு அவர் ஜெயராமனோடு சேர்ந்து சால்மியா சைடில் இருந்து எல்லா காரியங்களையும் ஒரே சிரிப்போடு செஞ்சு கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. அப்புறம் சாமுண்டீஸ்வரி. நாங்கள் எல்லாருமே கமிட்டியில் சொல்லுவாங்க என்னோட செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எதுனாலும் சரி காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்கிறதே எனக்கு சாமுவாக தான் இருக்கும். டெய்லி ப்ரோக்ராம் இருக்குதோ இல்லையா ஏதாவது செய்யணுமான்னு கேட்டுட்டு தான் அடுத்த நாளையே அவங்க தொடங்குற மாதிரி செய்வாங்க. ஃபுல்லாக இந்த தடவை சப்போர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. தேங்க்யூ சாமு. இந்திரா செல்வரங்கன். ரொம்ப பொறுமையாக அவங்க டீச்சர் இல்லையா அதனால எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக கேட்டுட்டு இது செய்யணுமா மேடம் அது செய்யணுமா எதுனாலும் கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போடு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க. தேங்க்யூ இந்திரா. அப்புறம் ரவிக்குமார். இந்த வருஷம் எல்லா ப்ரோக்ராமும் எல்லாத்துக்குமே மற்ற செஞ்ச உதவிகளெல்லாம் விடக்கூட ட்ராமாவை வந்து ஃபுல்லாக அவர் பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுலேருந்து நாங்கள் அந்த சைடு போகவே இல்லை. ஒரு வெற்றிகரமாக அந்த ட்ராமாவை வந்து நடத்தி கொடுத்தது வந்து மிஸ்டர் ரவிக்குமாரை தவிர வேறு ஆளையும் பண்ண முடியாது. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர் அவங்க ஒய்ஃபு அது மாதிரி எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரோட ஒய்ஃபுமே எங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மிஸ்டர் ராஜ்குமார். அவர் வந்து
நீங்கள் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டின்னு வெளியிலே இருக்க வேண்டாம், எங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தர். எதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல சண்டை பிடிக்கிற ஆளும் அவர் தான். ஆனால் நல்லா நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதை வந்து நம்மளே வெக்கப்படுகிற அளவுக்கு வந்து ரொம்ப பாராட்டுறவரும் அவர் தான். ஆனால் அவரோட சில இது சொல்லும்போது நம்மளும் நல்லா கரெக்டாக திருத்திக்க முடிஞ்சுது. அதனால அவருக்கு என்னுடைய நன்றி. நன்றி மிஸ்டர். ஸோ இதுதான் எங்கள் கமிட்டி. நாங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இந்த தடவை வந்து ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தி கொடுத்தோம் அப்படின்னு நான் வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த ப்ரோக்ராம் அதை மட்டும் இல்லை, இப்போ உங்கள் எல்லோரோட சப்போர்ட் எனக்கு இருந்தது. அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்பான்சர் சைடு அவங்களோடது இல்லைனாலும் நம்மளால் இந்த மாதிரி நல்லா நடத்தியிருக்க முடியாது. ஈகிள் பெர்க்மன், மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன், கல்ஃப்ஸ்பீக் வழவன், லிவிங்ஸ்டன், மிஸ்டர் சம்பத், அப்புறம் டிவிஎஸ் கார்கோ மிஸ்டர் ஹைட்ரல் அலி, அப்புறம் வர்பார் ராஜசேகர், மிஸ்டர் பாலா, பிஎன் பாலா, மிஸ்டர் நாகா, அண்ட் இன்னும் ஒரே ஒருத்தரை வந்து நான் சொல்லணும் என்னென்னா மிஸ்டர் செல்லதுரை, சித்ரா செல்லதுரை கூட என்னை கூப்பிட்டு நீங்கள் ஒரு லேடி பிரசிடெண்ட்டாக இருந்து பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நான் உடனே ஏதாவது செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. தேங்க்யூ சித்ரா. அதே மாதிரி செல்லதுரை அவர் வந்து எங்கள் கமிட்டியில் இல்லைனாலும் ஒரு கமிட்டி மெம்பராக இருந்து எங்களுக்கு ஃபுல்லாக எது சொன்னாலும் சரி ஒரு ஹெல்ப் பண்ணார். ஹோல் கமிட்டியோட சார்பில் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் செல்லதுரை ஒரே ஒரு நிமிஷம் வந்து எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இது எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த எங்கள் செயற்குழுவை திறம்பட வழிநடத்தி இந்த ஆண்டின் பல நிகழ்ச்சிகளை ஈவன்தோ இந்த ரிசெஷன் டைமாக இருந்தால் கூட ஸ்பான்சர்ஷிப் எடுத்தது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பிரசிடெண்ட்டை தான் சேரும். திருமதி ஆனந்தி நடராஜன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவங்க வந்து சில விஷயங்களில் நிறைய விஷயங்களில் வந்து எங்களுக்கு வந்து நல்லா கைட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்கிறனால, இந்த மாதிரி இருந்த அனுபவம் இருக்கிறனால ரொம்ப திறம்பட நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய குழுவினருக்கும் ஒரு டீம் ஒர்க்காக எல்லோரும் ஒத்துழைத்து நல்ல ஒரு டீம் ஒர்க் இருந்துச்சுன்றது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. எங்கள் குழுவினருக்கும் அனைவருக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவர்களுக்கும் நன்றி. இந்த சமயத்தில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். இது ஏஜிஎம். இதில் வந்து ஒரு நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறதுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய ஹாலெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஹால்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த அளவு கெப்பாசிட்டி தான் நம்மளால் பண்ண முடியுது, யாராக இருந்தாலும் சரி, அடுத்து வர கமிட்டியாக இருந்தாலும் சரி. அதனால் வந்து இந்த மெம்பர்ஷிப்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்குது. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி மேலே நம்மளுடைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் நிறைய பேர், ஒரு 12 பேர் இருக்கிற மாதிரி ஒரு குழு, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெம்பர்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம வந்து சேர்க்குறோம். ஏன்னா இடம் பற்றாக்குறை அண்ட் நம்மளால் செய்யவும் முடியல அப்படிங்கிறதுனால இந்த டிசிஷனை நம்ம எல்லாருடைய முழு மனதோடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக இப்பொழுது பொருளாளர் அறிக்கை வழங்க வருமாறு திரு ராம்கி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்ச்சங்க குவைத் தமிழ்ச்சங்க உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கம். 2008-2009 ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை சமர்ப்பிப்பதற்காக அர்ப்பணித்த குவைத் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும், சங்க உறுப்பினர்கள் அனைவர் சார்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அறிக்கையை வாசிக்கிறேன். நமது குவைத் தமிழ் சங்கத்திற்கான வரவு முதலில் 2007-2008 கமிட்டியிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தொகை 240 KD 255. மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது உறுப்பினர்களுடைய வரவு 140 மெம்பர்ஸ் இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ அதன் மூலம் வந்த வருமானம் 2100 KD. சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வந்த வருமானம் 134,450 காசுகள். பொங்கல் மெகா ப்ரோக்ராமுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு எல்லா உறுப்பினர்கள், மேலும் தலைவர், செயலாளர், செக்ரட்டரி அனைவரின் ஆதரவுடன் மிகவும் அதிகமான தொகையை நாம் பெற்றுக்கொண்டோம். 8,488,565. மகளிர் மட்டும்
அந்த ப்ரோக்ராமுக்காக நம்மளுக்கு வந்த வரவு 281 கேடி. ரெண்டாவது அடுத்து இறுதியாக கிரிக்கெட் மேட்ச் 2020 கிரிக்கெட் மேட்ச் நடத்துவதற்கு நம்மளுக்கு நிறைய ஸ்பான்சர் கொடுத்தாங்க. அதன் மூலம் வந்த வருமானம் 120 கேடி. பேமெண்ட்ஸ் சித்திரை திருவிழாவுக்கான செலவு 1080 கேடி 400. நவராத்திரி திருவிழா 672 450. சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் 822 450. பொங்கல் மெகா ப்ரோக்ராம் 6838 565 ஃபில்ஸ். மகளிர் மட்டும் 1001 கேடி 350 ஃபில்ஸ். 2020 கிரிக்கெட் மேட்ச் 145. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான இந்த ஏஜிஎம் அண்ட் ஃபேமிலி டே இந்த ப்ரோக்ராமுக்கான செலவு 553. ஸோ மொத்த செலவு 11,113 215 ஃபில்ஸ். நம்மளோட இன்கம் 11,364 2070 270. மீதி கொடுக்க போகும் தொகை புதிய கமிட்டிக்கு 2009 2010க்கு கொடுக்க போகும் தொகை 251 055. ஸோ இதுதான் என்னோட அந்த சங்கத்தோட இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு. உங்களுக்கு இதில் எதனாச்சும் தேவை அப்படின்னா விவரங்களை சொல்லலாம். யாருக்கும் தேவை அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ. அடுத்தபடியாக இப்போ நம்ம நடத்தின காம்படிஷன்ஸ்க்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகிறது. ஃபஸ்ட்டு 2020 கிரிக்கெட்டு வின்னர்ஸ் திரு ஆர்வி மூர்த்தி, திரு சிவகுமார், திரு ஸ்ரீதர், திரு ராணி, திரு ஜெயபிரகாஷ், திரு தமிழரசன், திரு கபிலன் செல்வரங்கன், திரு பிஎன் பாலா, திரு சுரேஷ் ராவ், திரு ஜி மதியழகன், திரு பி ராஜ்குமார் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நடுவில் ஒரே ஒரு நிமிஷம், நான் 3 பேருக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லும்போது என்னுடைய நன்றியை வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லணும். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தவிர நம்மளுடைய எல்லா ப்ரோக்ராமுக்கும் நல்ல விதமாக, அதாவது நம்ம என்ன சொன்னாலும் சரி, நல்ல அதை வந்து ஒரு புன்சிரிப்போடு ஏற்றுட்டு இத்தனை நாளும் நமக்கு வந்து உணவு உபசரிப்பு மாதிரி பண்ண நம்ம உதயம் ரெஸ்டாரண்ட் திரு பாலன் அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை நம்ம அனைவரின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மிஸ்டர் பாலன். அதே மாதிரி ஜெஸ்ஸி வீடியோ அடுத்து எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு அவங்க தான் வந்து வீடியோ எடுத்து நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சாங்க. அடுத்து ஆடியோ மிஸ்டர் வர்கீஸ், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரிக்கெட் அணியின் தலைவர் திரு ஆர்வி மூர்த்தி அவர்கள். இந்த கப்ஸ் ப்ரைஸஸ் எல்லாத்தையும் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் ட்ரெஷரரும் மிஸ்ஸஸ் இந்திரா செல்வரங்கன் 2 பேரும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. திரு சிவகுமார், திரு ஸ்ரீதர், திரு ஸ்ரீதர், திரு ராணி, திரு ஜெயபிரகாஷ், திரு தமிழரசன், திரு கபிலன் செல்வரங்கன், திரு பிஎன் பாலா, திரு சுரேஷ் ராவ், திரு மத்தியழகன், திரு ராஜ்குமார். அடுத்தபடியாக இந்த மேட்சின் ரன்னர்ஸ் அப்பான திரு பி ரவிக்குமார், திரு கே வி ராமச்சந்திரன், டாக்டர் மணிமாரச்சோழன், டாக்டர் எஸ் ஜீவானந்தம், எஸ் ஜீவானந்தம், திரு சந்தோஷ், திரு கே மகேஷ்குமார், திரு ராஜேஷ் கண்ணா, திரு டாக்டர் பிஜு, திரு எஸ் பிரதீப், திரு பி டி ஸ்ரீநாத் அண்ட் திரு ஜே இளவரசன் இவர்கள் சார்பாக திரு பி ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்தபடியா இந்த மேட்சை அம்பையர்ஸா இருந்து நம்மளுக்காக நல்லபடியா நடத்தி கொடுத்த திரு அசோக் மற்றும் திரு கணேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆமா. அடுத்தபடியாக ராணி மகாராணி நிகழ்ச்சியின் வின்னர் திருமதி சித்ரா செல்லதுரை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ரங்கோலி காம்படிஷன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு திருமதி ரமாதேவி ராம்குமார், திருமதி அருள் செல்வி ராஜ்குமார், திருமதி அலமேலு கோபாலகிருஷ்ணன் இவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். Second prize goes to Mrs. Sudha Ramesh Babu, Mrs. Geeta Selvan, Mrs. Hemalata Ratnavelu. Third place goes to Mrs. Vanaja Nandagopal,